இது பாப்கார்ன். நான் சிவராமன். உடன் சிங்கப்பூரிலிருந்து கரூரான் ராஜன். வணக்கம். தர்ப்பணம் பற்றி தெரியுங்க. ஆனா தர்ப்பண கிரியா என்பது பற்றி நீங்க அண்மையில தகவலா சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி விரிவா சொல்லுங்க. தர்ப்பண கிரியானா என்ன? அதை யார் செய்யணும்? எப்படி செய்யணும்? பெண்கள் செய்யலாமா? எந்த இடத்துல செய்யலாம்? அதனுடைய பலன்கள் என்ன? இதை பற்றி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. தர்ப்பண கிரியா அப்படிங்கிறது நம்ம மரபு சார்ந்து ஒரு சடங்கு முறையா இல்லாம, நமக்கு ஏற்ற வகையில எளிய வடிவுல தேர்ந்தெடுத்த சில மந்திரங்கள் அல்லது சில ஒலி அலைகளை கொண்டு நமக்கான சூழல்ல நம்ம கை கொண்டு நாம அமர்ந்து நமக்குண்டான பொருட்களை கொண்டு நம்ம மனம் ஒன்றி செய்யக்கூடிய ஒரு செயலை வந்து கிரியைன்னு சொல்லுவாங்க. கிரியை அப்படிங்கிறப்ப மனம், வாக்கு, காயம் மூன்றும் ஒன்றா செய்தாவே மிகப்பெரிய பலனை காணலாம். அந்த வகையில தர்ப்பண கிரியா அப்படிங்கிறது எல்லோரும் செய்யலாம், எல்லா வயதினரும் செய்யலாம். எளிய செயல்முறைய நீங்க கொஞ்சம் தேர்ந்தெடுத்து அதை கொஞ்சம் பாவனம் பண்ணி செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் அது விரைவா நீங்க ஒரு 10 நிமிடத்துக்குள்ள செய்யலாம். வருடம் ஒவ்வொரு முறையும் வரக்கூடிய அமாவாசை காலகட்டங்கள்ல அது அதிகாலையில 6 மணியிலிருந்து ஒரு 9 மணிக்குள்ள அல்லது அமாவாசை திதி முடியும் தருணங்களுக்குள்ள இடைப்பட்ட மத்திய பகுதிம்பாங்க, அதற்குள்ள செய்யற மாதிரி நீங்க செயல்களை வடிவமைச்சுக்கலாம். அந்த வகையில ஒரு கிரியை அப்படிங்கிறது அதற்கான உடல், பொருள், ஆவி, அதாவது செயல் செய்பவதற்கு வேண்டிய அந்த செயலை மனம் ஒன்றி செய்வதற்கான ஒரு பொருட்கள். ஆவிங்கிற இங்க மனம் அதை ஒன்றுபடுத்தி அதாவது அந்த டைரக்ஷன் படி அதை செஞ்சு முடிக்கிறது. பாவித்து செய்தல் அப்படிங்கிற நிலையிலிருந்து மனம் ஒன்றி செய்யணும். மனம் ஒன்றணும், பொருளோட இல்ல, சுற்றுப்புற சூழலோட இல்ல, உடலோட மனம் ஒன்றி பொருள்களை கையாண்டு சுற்றுப்புற சூழ்நிலையோட பொருந்தி என்ன நோக்கத்துக்காக அதை செய்யறீங்களோ அதுக்கு தொடர்ச்சியா மனம் பிறலாது மனம் ஒன்றி செய்யற செயலுக்கு தான் கிரியைன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட கிரியை ஏன் செய்யணும் அப்படின்னா, மனித வாழ்வுல இன்பம் துன்பம்னு இரு நிலைகள் இருக்கு. இந்த இரு நிலைகள் வந்து இரு வினைகளால தீர்மானிக்கப்படுது. யாருக்கு நல்வினைகள் மிகையா இருக்கோ அவங்க சுகமான இன்பமான வாழ்வோ அல்லது துன்பமில்லாத வாழ்வோ வாழ்றதுக்கு ஒரு தகுதி அப்படிங்கிற ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. தீவினை அப்படின்னு துன்பம் தரக்கூடிய வினைகள் நமக்கு தொகுதிகளா சேர்ந்து இருக்கிறப்போ அது பிறப்போ முற்பிறப்போ இனி வரும் பிறப்போ அத நம்மளாலோ நம்மளோட வம்சாவளியினராலோ முன்னோர்களாலோ ஏதோ ஒரு வகையில நமக்கும் அது ஒரு ஜீன் மாதிரி நமக்கு மூக்கு, கண்ணு, மூக்கு, வாயெல்லாம் எப்படி ஒரு மூவேழு தலைமுறைன்னு சொல்லக்கூடிய ஒரு 1000 மனிதர்களோட ஒரு வடிவமைப்பு நமக்குள்ள இருக்குதோ அது போன்ற சில வினைகளும் இருக்குது. அது கண்ணுக்கு காணாத வினைகளை எல்லாம் நீக்கும் நிலையில மிகப்பெரியவங்க, ஒளி பொருந்தியவங்களும் இதை தான் வலியுறுத்துறாங்க. இந்த பாரத தேசத்துல மட்டும்தான் இதை வலியுறுத்துறாங்க. ஏன்னா இது கர்ம பூமி. கர்மங்கள் எல்லாம் நீ செய்த கர்மங்கள் எல்லாம் விரைவா தீர்ந்து நீ மேல்நிலை அடைவதற்கு உண்டான ஒரு தலம், ஒரு பூமி, ஒரு தேசம்னா அது பாரத தேசத்தை சொல்லப்படுது. பாரத வருஷம்னு சொல்லப்படுது. அந்த பாரத வருஷத்துல ஸ்தலம், தீர்த்தம், மூத்தம்னு நிறைய பெரியவங்க கண்டெடுத்திருக்காங்க. பெரியவங்கிறது உடலோடு இருக்கிறவங்கள நான் சொல்லல. உடல் தாண்டி அரூப நிலையில உருவாய் வந்து அருவாய் மாறி ஒளியாய் இருக்கக்கூடிய தேவநிலையை எட்டி இருக்கக்கூடிய மிகப்பெரியவங்க எல்லாம் கண்டெடுத்த தலம், தீர்த்தம், மூத்தம் இது மூன்றும் உள்ள இடத்துலதான் வினைகள் அகலும், கர்மங்கள் நீங்கும். கர்மங்கள் நீண்டா நீங்க கேட்ட வாழ்க்கை வந்து கிடைக்கும். அல்லது வாழ்க்கையில நம்ம எதிர்கொண்டு சென்றும் வாழ்க்கை பயணத்துல எதிர்ப்படும் இடர்கள், துன்பங்கள், எதிர்பாரா இன்னல்கள் இதையெல்லாம் மன வேதனைகள் இதெல்லாம் நீக்கிக் கொள்வதற்கு சில வழிமுறைகளை பரிந்துரைக்கிறாங்க. அதுல வந்து இந்த கிரியை முறைகள் பலவிதமா இருக்கு. பல ஆயிரம் முறைகள் இருக்கு. அவங்கவுங்க சூழலுக்கும், அறிவுக்கும், அனுபவத்துக்கும், அவங்களோட பயண நோக்கத்துக்கும் தகுந்த மாதிரி கிரியைகளை தெளிவா தேர்ந்தெடுத்து மனம் ஒன்றி சிரத்தையா செய்தா அது ஒரு முறை செய்தாலே மிகப்பெரிய பலனை தரும். சிரத்தையின்றி ஏனோ தானோன்னு செஞ்சா அது பல ஆயிரம் முறை செய்தாலும் பலன்கள் குறைவுதான். அதே போல இது பாரத தேசத்துலதான் செய்யணுமா அப்படின்னு இல்லை. இங்க விரைவான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அது இயற்கையோட விதி. 4 யுகங்கள்லயுமே இயற்கை ஒரு விதி கொடுத்திருக்குது. அதனால செயல்படுது. இந்த தேசத்தை தாண்டி மற்ற தேசத்துல செய்யக்கூடாதா அப்படின்னா எல்லா இடத்துலயும் செய்யலாம். எல்லா வயதினரும் செய்யலாம். ஆண் பெண் பாகுபாடு இல்லாமையும் செய்யலாம். இது அப்படி ஒரு எளிய முறையா நீங்க வடிவமைச்சுக்கணும். மற்றபடிக்கு மரபு சார்ந்த முறைகளுக்கு புரோகிதர், வேதம் தெரிந்தவங்க அல்லது புனிதமான சூழல்ல அன்றாட பழக்க வழக்கங்களை வச்சுக்கொள்ளக்கூடிய மனிதர்கள் அந்த முறை தெரிஞ்சவங்க கிட்ட உங்களோட சமூக பழக்க வழக்கத்துக்கு தகுந்த மாதிரி இந்த முறைகளை நீங்க கையாண்டு கொள்ளலாம். அதாவது இதை செய்விக்க செய்து அதுல ஒரு 40% அவரு செய்வாரு. மனம் ஒன்றி செய்வாராங்கிறது சொல்ல முடியாது. அது 110 பேர் 5 பேர் மனம் ஒன்றி செய்தால் அரிது. மீதி வந்து மந்திரங்கள் வாய் சொல்லும், கைகள் வந்து பொருட்களை கையாளும், உங்களை இப்படி செய்யணுங்கிற அறிவுறுத்துகள் இருக்கும். நீங்க மனம் ஒன்றி செய்யணும். இதுதான் அங்க இருக்கிற மரபு சார்ந்த விஷயங்கள்ல இருக்கு. நீங்க செய்யும் போது மனம் ஒன்றி அந்த செயல்களை இன்னும் எளிமையா வடிவமைச்சு செய்து கொள்ளணும். அதற்கான விஷயங்கள் தான் இங்க கிரியா, தர்ப்பண கிரியான்னு சொல்லப்படுது. தர்ப்பண கிரியா செய்யறதுனால
நமக்கு அதீத பலன்கள் துன்ப வினைகள் நீங்கி நல்வாழ்க்கைக்கான நிம்மதியான, அமைதியான, சந்தோஷமான வாழ்க்கைக்கான சில விஷயங்களுக்கு பயணத்தை நம்ம முன்னெடுக்கிறதுக்கு உண்டான சுமைகளை குறைக்கிற ஒரு செயலாத்தான் அதை நம்ம எடுத்துக்கலாம். அதனால சரியை, கிரியை, யோகம், ஞானம் 4யும் பெரியவங்க எல்லா இடத்துலயும் சொல்லி வராங்க. அதுல கிரியை முறைகள்ல இது முக்கியத்துவம் பெறுது.